ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம். இன்னையோட உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு ஓட போகுது. உங்களுக்கு இன்னையிலேருந்து இனிமே நல்ல நேரம் தான். அப்படி சில ஆச்சரியமான நம்ம வாழ்க்கையில சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மாற்றக்கூடிய சில விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறந்திருக்க இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய கஷ்டம், துன்பம், துயரம், கவலை, கண்ணீர் எல்லாத்தையும் போக்கி நிம்மதி, சந்தோஷம், 16 செல்வங்களையும் கொடுத்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வாழ்க்கையாக நிம்மதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்றணும்னு சொல்லி பெரியவாட்ட உங்கள் எல்லார் சார்பாகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான் மாறப்போகுது. இந்த சித்திரை 1க்கு நிறைய சிறப்புகள் இருக்கு. இன்னைக்கு நாம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள். நான் ரொம்ப லேட்டா போடுறேன் இந்த வீடியோவை, மன்னிச்சிருங்க. இப்பவே மணி காலையில 8 மணி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ எப்போ போடுவேன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் போடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் இதை ரெக்கார்ட் பண்றேன். முதல்ல இந்த நாளுக்கு நிறைய சிறப்பு இருக்கு. அதுல சில விஷயங்களை நம்ம செய்யறதால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்களும் சந்தோஷத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய பல விஷயங்களும் மறையறதுக்கான சூட்சமம் ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் நம்ம இந்த பதிவில் முழுக்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் இன்றைக்கி ஒன்று பண்ணுங்கள். எல்லாருமே இன்றைக்கி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு வீட்டில் சாமி கும்பிட்ற வழக்கம் எல்லாருக்கும் இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க. நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், பூஜை ரூமில் ஒரு கண்ணாடி வச்சு முக்கணியான மாப்பழா வாழை வச்சு வெத்தலை பாக்கு வச்சு எல்லாரும் என்ன பண்ணியிருப்போம், பணம் நகையெல்லாம் வச்சு மறுநாள் எழுந்து அதை பார்க்குறது, இல்லைனா இன்னைக்கு பூஜையில் அதை வச்சு பண்ணுறதெல்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் வழக்கமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறது. இந்த நாளுக்குன்னு ஒரு 3 முக்கியமான சிறப்பு இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம கட்டாயம் கடைபிடிக்கணும். அதை கடைபிடிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு நமக்கான புது கணக்கு தொடங்கப்படுறதா அர்த்தம். தமிழ் புத்தாண்டு அப்படின்னா ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு வருஷத்துக்கான கணக்கு. இப்போ நம்ம ஃபினான்சியல் இயர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி மனிதனோட வாழ்க்கைக்கான பாவ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய கணக்காக கூட சித்திரை 1 தான் சொல்லுவாங்க. இந்த நாள்ல என்ன பண்ணணும், முக்கியமா ஒரு விஷயம், இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இன்னைக்கு ஒரு விஷயத்த நம்ம இறைவன்கிட்ட கேட்கறதும் பல கோடி தடவை நம்ம திரும்ப திரும்ப கேட்டா என்ன பலன் கொடுக்குமோ, இல்ல திரும்ப திரும்ப சொன்னா என்ன பலன் கொடுக்குமோ அந்த பலனை கொடுக்கக்கூடியது. முதல்ல நீங்க எல்லாரும் என்ன கேட்கணும் அப்படின்னா, கோயிலுக்கு போனாலும் சரி, பூஜை ரூம்ல இருந்தாலும் சரி, மனசார நாம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிருக்கிற அத்தனை பாவங்களுக்கும் பிறருக்கு இழைக்கப்பட்ட துன்பம், நாம தெரிஞ்சு கூட பண்ணிருக்கலாம், தெரியாம கூட பண்ணிருக்கலாம், அதுக்கு மனசார மன்னிப்பு கேளுங்க. என்னங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே பெரும் பெரும் பாவத்தை எல்லாம் இறைவன் மன்னிக்கணும் அப்படின்னா நாம அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்கறது ஒண்ணுதான் பெரும் பாவத்தை குறைக்கக்கூடிய எளிமையான வழி. ஜோதிட பரிகாரமும் சரி, நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயமும் சரி, நீங்க மகாபாரதத்துல பல இடத்துல கிருஷ்ணன் அறிவுறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, சரி நடந்ததை மறந்துரு, அவங்கள மன்னிச்சிரு அப்படின்னு தான் சொல்லுவார். இது பழி உணர்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒன்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இல்ல நம்ம அந்த பாவத்துக்கான மன்னிப்பை கேட்கலன்னா அந்த பாவம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும், வழி வழியா நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லுவார். ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு நாட்டோட ராஜா வேட்டையாட போவார். வேட்டையாடுற சமயம் அவருக்கு தூரத்துல ஒரு நதி ஓரத்துல எதுவுமே வேட்டைக்கு கிடைக்காது. அதனால நதி ஓரத்துல மறைஞ்சுக்கிட்டு இருப்பார். அப்ப ஏதோ ஒரு மிருகம் தண்ணி குடிக்கிற மாதிரி தண்ணி குடிக்கிற சவுண்டு கேட்கும். உடனே உத்து பார்த்ததும் கருப்பா இருந்ததும் சரி யானதான் நினைச்சு என்ன பண்ணுவார், அம்பு எஞ்சிருவார். இப்ப ஐயோ அம்மானு கத்துற சத்தம் கேட்டது ஓடி போய் பார்ப்பார். அங்க ஒரு இளைஞன் குடத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்துல பிடிச்சிட்டு இருந்திருப்பான். அப்ப அவன் மேல அம்பு பற்றும். ஓடி போய் ஐயோ தெரியாம அம்பு போட்டேன்ப்பா, நீ யானைன்னு நினைச்சிட்டேன் தூரத்துல இருந்து பார்க்கும்போது, தெரியாம நடந்துருச்சுன்னு தான் அப்ப சொல்லுவான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தெரியாம தானே பண்ணீங்க, பரவாயில்ல, எங்க அப்பா அம்மா கண்ணு தெரியாதவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தண்ணி தாகமா இருக்கும், தண்ணியமாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் இறந்து போயிடுவான். இப்ப அந்த ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த குடத்துல இருக்க தண்ணியை எடுத்துக்கிட்டு நேரா போய் உங்க அப்பா அம்மாட்ட கொடுக்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, நீ என் பையன் கிடையாது, யார் நீ அப்படின்றதும் அப்ப அவரே சொல்லுவார், தாய் தந்தையே என்ன மன்னிச்சிருங்க, நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா. எதிர்பாராத விதமா நடந்ததை சொல்லுவார். இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு சொல்றதா அவங்க கதறி அழுவாங்க. அட பாவி, எங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பையன், அவனையும் நீ கொண்டுட்டு எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறியா, இந்த தண்ணி வேணான்னு தட்டி விட்டுருவாங்க. அப்ப அந்த ராஜா மனசுடைஞ்சு போய் சொல்லுவார், நான் செஞ்சது தெரியாம நடந்ததுதான், இருந்தாலும் ஒரு உயிர் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன். அதனால உங்களுக்கு நான் 2 விதமான ஆப்ஷன் கொடுக்குறேன். முதல் 2 தட்டு வர வைப்பார். 2 தட்டு அவங்க முன்னாடி பெரிய தாம்பூலம் மாதிரி கொண்டு வச்சுருவாங்க. ஒன்றில் என்னோட கிரீடத்தை கைட்டி வைக்கிறேன், நீங்கள் நான் பண்ண தப்பு தெரியாமது அப்படின்றத மன்னிச்சு என்னோட ராஜ்யத்தில் பாதி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நான் பண்ணது மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம்னா இதோ என்னோட உடைவாள், அவர் ட்ரெஸ்லேயே ஒரு வாள் வச்சிருப்பார் இல்லையா, அதை எடுத்து வைக்கிறேன், என் தலையை வெட்டிடுங்க அப்படின்னு. இப்போ 2 பேரும் 2 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு பேசுவார். அதில் அந்த அப்பா பேசுவார். என்ன சொல்லுவார்னா, நான் முதல் தட்டில் இருக்க அந்த கிரீடத்தை தொட்டுட்டேன் அப்படின்னா என் பையனோட உயிருக்கு நானே விலை பேசின மாதிரி ஆயிடும்னதும், மந்திரி சுற்றி நிற்கிற ஆட்கள் எல்லாரும் இருக்காங்களா அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடும். என்னன்னா, ஆஹா நம்ம இப்போ 2வது
ஆப்ஷனை தான் அவர் தேர்ந்தெடுக்க போறாரு, நம்ம ராஜாவை இழக்க போறோம் அப்படின்னு நடுங்குவாங்க. ஆனா அவர் அழகா சொல்லுவார், ரெண்டாவது இந்த வாள் எடுத்து உங்க தலையை நான் வெட்டிட்டாலோ இல்ல நானே உங்களை வெட்டிக்க சொன்னாலும் நீங்க வெட்டிக்க தான் போறீங்க, அதனால என் பையன் திரும்பி வந்துட போறதில்ல. ஆனா நான் வந்து ஒரு தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ண மாதிரி ஆயிடும். ஏன் அப்படின்னா ஒரு நாட்டு மக்கள் அவனோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்த ஒரு தெரியாம நடந்த தவறுக்கு தன் உயிரையே கொடுக்க துணிஞ்ச ஒரு நல்ல ராஜாவை இந்த ராஜ்யம் இழந்துரும். அதனால உங்களை நான் தண்டிக்கவும் விரும்பல, இந்த பணமும் எனக்கு வேணாம். நீங்க மனசார என் பையன் மேல அம்பு போட்டதுக்கு மன்னிப்பு என்கிட்ட கேட்டீங்கல்ல, இதுவே போதும், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இப்ப இதுக்கு எதுக்கு இந்த கதையை நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த ராஜா தான் நாம எல்லாருமே, அந்த அப்பா அம்மா தான் இறைவன். ஏன் அப்படின்னா எப்பவுமே நாம தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், நான் என்னமோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு இறைவன்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும். அது இன்னைக்கு ஏன் கேட்கணும் அப்படின்னா, பல நாட்கள் கோவிலுக்கு போய் முறையா நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டா என்ன பலன் கொடுக்குமோ அதை கொடுக்கக்கூடிய நாள் தான் சித்திரை 1. சித்திரை 1 பொறுத்த அளவுக்கு வருட பிறப்பு. இன்னைக்கு ஒரு மந்திரத்தை நாம சொல்லும் போது பல லட்சம் முறை சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும். அதே மாதிரி இறைவன்கிட்ட நம்ம மன்றாடி மன்னிப்பு கேளுங்க. எல்லாரும் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிருக்கலாம் இல்லையா, அது வந்து மன்னிச்சிருங்க, எங்களுக்கு ஒரு நல்ல கதியை காட்டுங்க, நல்ல ஒரு விஷயத்தை காட்டுங்க, எங்களுக்கு கூட இருங்க அப்படின்னு கேளுங்க. இறைவன் நிச்சயமா உதவுவார். இதை நான் சொல்லல, ஒரு குறிப்புல அழகா நான் படிச்சிருந்தேன். பெரியவா சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதுல அழகா இது சொல்லப்பட்டிருக்கு. மகாபாரதத்திலே நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராமாயணத்துல நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முதல்ல மன்னிப்பு, மனுஷனுக்கு தேவையானது, மனுஷன் அப்படின்னாலே மன்னிக்க தெரியணும் அப்படின்னு. அப்ப இறைவனை பொறுத்தளவுக்கு அதான, எத்தனையோ பேருக்கு வந்து செய்த பாவத்துக்கு பிராய்ச்சித்தமா இறைவனே மன்னிப்பு கொடுத்துருக்காரு. ரெண்டாவது இன்னைக்கு என்ன பண்ணா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நோட்டு ஒரு பேனா வாங்கிக்கோங்க, முடிஞ்சா வாங்கிக்கிங்க, இல்ல அப்படின்னா வீட்டுல இருக்கிற ஏதோ ஒன்னே எடுத்துக்கங்க, நோட்டோ பேனாவோ எடுத்துக்கோங்க. அதுவும் முடியலன்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கங்க, வெள்ளை பேப்பர்ல சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் இதை குழைச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க. அந்த பேப்பர்ல ஒன்னு மஞ்சளை குழைச்சி ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க, இல்லைன்னா சந்தனத்தை குழைச்சி ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி உங்க பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க. இன்னைக்கு தொடங்கி இனி வரும் நாட்கள் எல்லாம் குறைஞ்சது ஒரு 10-11 நிமிஷமாவது ஸ்ரீராம ஜெயம் சொல்றத வழக்கமா வச்சுங்க. ஏன் இதை செய்யணும், இன்னைக்கு ஏன் சொல்லணும், இதை ஏன் தொடர்ந்து செய்யணும்? இன்னைக்கு ஒரு தடவை நீங்க அந்த மஞ்சளாலேயோ இல்ல சந்தனத்தாலேயோ, ரெண்டுமே மங்களகரமான பொருள், இதை நீங்க வந்து எழுதும் போதோ மனமொன்றி சொல்லும் போதோ மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். அதுக்கு அதான் ஒண்ணு. இன்னைக்கு ஒரு முறை மந்திரம் சொன்னா கூட நம்ம பல லட்சம் முறை சொன்ன பலனை கொடுக்கக்கூடியது. அதுவும் உங்க பூஜை ரூம்ல எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கிற பாவங்கள் மன்னிப்பு மூலமா ஒரு 50% போகுதுன்னா ஸ்ரீராம ஜெயம் சொல்றது மூலியமா சுத்தமா இல்லாம போயிடும். ஸ்ரீராம ஜெயத்துக்கு மட்டும்தான் ஒரு பெரிய சக்தி இருக்கு. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு தானம் கொடுத்தீங்கன்னா ஒண்ணு அது பாவத்தை அழிக்கும், இல்ல புண்ணியத்தை சேர்க்கும். ஆனா ஸ்ரீராம ஜெயத்துக்கு ஒரு பக்கம் பாவத்தை அழிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் புண்ணியத்தை கூட்டக்கூடிய சக்தி உண்டு. அதனால இன்னைக்கு தொடங்கி எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் இன்னைக்கு படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு கஷ்டத்துக்கு சொல்றீங்கன்னா நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. இந்த சித்திரை முடியறதுக்குள்ளே அது நடந்துரும். எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இந்த மாசம் வந்து சூரியன் உச்சமா இருக்கக்கூடிய மாசம், நம்ம ஆத்மகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியனுக்கான மாதம் இது. இந்த மாதத்துல நீங்க என்ன வேண்டுதல், அரசு சம்பந்தப்பட்ட எந்த வேண்டுதல் வச்சா கூட 100% நடக்கும். அதனால இன்னைக்கு தொடங்கி இப்ப நோட்டு பேனானா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ரீராம ஜெயம் கணக்கு இன்னைக்குல இருந்து எழுத ஆரம்பிங்க. ஏன்னா நம்மளோட புண்ணிய கணக்கு பாவ கணக்கு இன்னையில இருந்து தான் எழுதப்படுது, இந்த வருஷத்துக்கானது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இன்னைக்கு வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிங்க. மூணாவது, பெரியவா தினமும் பெரியவா பிடிச்ச ஒரு விஷயம், எல்லாரும் முடிஞ்சா இன்னைக்கு வந்து ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு பஞ்சாங்கம் வாசிக்கணும். ஒருவேளை அது கிடைக்கல சார், இல்லை ரொம்ப தூரமாக இருக்குது வாங்க முடியலன்னா கவலைப்பட வேண்டாம், எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. இன்னைக்கு நாம எல்லாருமே கையில் ஃபோன் வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு ஆப் இல்லைன்னா ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பஞ்சாங்கம் அப்படின்னு போட்டிங்கன்னா பஞ்சாங்கம் வரும். அதில் 5 விஷயம் படிக்கணும். இன்னைக்கு தொடர்ந்து எல்லா நாளும் படிங்க. என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த பஞ்சாங்கத்தில் முக்கியமாக 5 விஷயம் இருக்கும். பஞ்சு அப்படின்னா 5ன்னு அர்த்தம். என்ன அப்படின்னா, நாள் இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், திதி இருக்கும், யோகம் இருக்கும், கரணம் இருக்கும். இந்த 5ஐயும் பெரியவா காலையில எழுந்ததும் விஸ்வரூப தரிசனம் கொடுத்துட்டு ஒரு அணுக்க தொண்டரை கூப்பிட்டு பஞ்சாங்கம் இந்த 5ஐயும் வாசிக்க சொல்லி கேட்பாங்களாம். தினமும் கேட்பாங்க. இது வந்து பெரியவாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம். அதே மாதிரி எங்கெல்லாம் பஞ்சாங்கம் வாசிக்கப்படுதோ அங்கெல்லாம் பெரியவா வருவாங்க அப்படிங்கிறதோ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து இந்த 5 விஷயத்தையும் சொல்றதால நமக்கு என்ன நடக்கும்? முதல்ல நம்ம திதி இருக்கு இல்லையா, இந்த திதியை சொன்னோம்னா நமக்கு நிலச்ச
ஐஸ்வர்யம். தொடர்ந்து நமக்கு வந்து ஐஸ்வர்யம்னா நம்மளுக்கு செல்வ செழிப்பானது எல்லாமே கிடைக்கும். ஒன்றும் நமக்கு குறை இருக்கிற எதெல்லாம் குறையா இருக்கோ அதெல்லாம் தொடர்ந்து சொல்ல சொல்ல நமக்கு வந்து அந்த குறைகள் நீங்கும். அடுத்து வாரம்னா ஒன்றும் கிடையாது. அது வந்து நாளை தான் நம்ம வந்து வாரம்னு சொல்லுவாங்க. வாரம்னா நாள், அன்னைக்கான நாள். இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா? இந்த செவ்வாய்க்கிழமையை சொல்றதால என்ன ஆகும்னா ஆயுள் வளரும். ஒருத்தருக்கு ஆயுளுக்கு என்ன குறைபாடு இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அடுத்து நட்சத்திரம் அன்னைக்கான நட்சத்திரத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா நாம தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ செய்யற பாவம் நம்ம கணக்குல சேராது, பாவத்தை அழிக்கக்கூடியது. அதே மாதிரி யோகத்தை சொல்றதால நமக்கு வரக்கூடிய நம்ம செய்திருக்கிற பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் நமக்கு வியாதிகள், தீராத நோய், மற்ற எல்லா விஷயமும் நமக்கு வரும். இந்த வியாதிகளோட வீரியத்தை கட்டுப்படுத்தி ஏன் ஒரு சிலருக்கு இந்த வியாதிகள் வராமலே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி இந்த யோகத்துக்கு உண்டு. கரணம், யோகத்துல பாதி தான் கரணம். இந்த கரணம் நம்ம சொல்றதால காரிய சித்தி, நாம என்ன வந்து வேணும்னு நினைக்கிறோமோ அதை அடையக்கூடிய தன்மை நமக்கே நம்மள அறியாம ஏற்படும். அது மூல இந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னையிலேருந்து தொடங்குவாங்க அப்படின்னா சித்திரை 1லேருந்து தான் தொடங்குவாங்க. நீங்களும் உங்களுக்கு பெருசா எல்லாம் வாசிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த 5 விஷயத்தையும் சொல்லுங்க. இப்ப நான் சொல்லியிருக்கிற 3மே ரொம்ப எளிமையானது, ஆனா பார்க்கும்போது ரொம்ப சின்னது மாதிரி தான் தெரியும். ஆனா இதோட பலன் மிக பெரியது. நம்மளோட வாழும் தெய்வமான பெரியவா எல்லாருக்கும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த 3 விஷயம். ஒரு பிரச்சனைக்கு ரொம்ப சுலபமான தீர்வு என்ன அப்படின்னா நாம செஞ்சிருக்கிற பாவ புண்ணியத்துக்கு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது. அடுத்து இறைவன்கிட்ட நன்றி சொல்றது. நம்மளோட வாழ்க்கை இந்த நிலைமையில நம்ம வந்து நம்மளை விட ரொம்ப மோசமானவங்களாம் இருக்காங்க இல்லையா, இந்த நிலைமையிலாவது இருக்குமே நினைச்சு இறைவனுக்கு நன்றி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும், நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு 2 நிமிஷமாவது ஒதுக்கி காலையில ராம ராம ராமனாவது சொல்லணும், இரவு இல்ல சாயந்தரம் சிவசிவானாவது சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ராமநாமம் ஒன்ன சொன்னாலே உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வத்தையும் வழிபட்ட பலன் உண்டு. ரா அப்படின்னா நாராயணா மந்திரத்தை சொன்ன பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்து. ம அப்படின்னா நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொன்ன பலனை கொடுக்கக்கூடிய ஒரு எழுத்து. இந்த 2 எழுத்து சேர்ந்த ராம அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கடவுளையும் ஒரே நேரத்தில் வழிபட்ட பலன் கிடைக்கும். சொல்லும் போது ராம ராம ராமன் சொல்லணும், எழுதும்போது ஸ்ரீராம ஜெயம்னு எழுதணும். எந்த மொழியில வேணா எழுதலாம். இந்த மொழியில தான் எழுதணும், அந்த மொழியில தான் எழுதணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மொழியிலும் எழுதலாம். நிச்சயமா எழுதுங்க, பஞ்சாங்கம் வாசிங்க. நீங்க வேணா பாருங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள்ல உங்களோட பெரும் கஷ்டம் எல்லாம் போய் நான் சொன்ன மாதிரி இந்த புத்தாண்டு உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தரக்கூடிய புத்தாண்டா மாறும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.